श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 279வது श्लोकम्। प्रारब्धं पुष्यति वपुः इति निश्चित्य निश्चलः धैर्यमालम्ब्य यत्नेन स्वाध्यासापनयं कुरु। இருக்கிறது இருக்கிற மாதிரி பார்க்காமே தெரிஞ்சுக்காமே வாழற வாழ்க்கைக்கு பேரு சம்சாரம். இருக்கிறதுபடியா தெரிஞ்சுக்க வேண்டிய விதமாக தெரிஞ்சுக்கிட்டு வாழற வாழ்க்கை ஜீவன் முக்தி. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்காமே வேறு ஏதோவாவதா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு ஸ்வ அத்தியாசம். நேற்றுக்கு இந்த ஸ்லோகம் வரைக்கும் இன்னும் கூட பல ஸ்லோகங்களுக்குள்ள இந்த வார்த்தை மறுபடியும் திருப்பி சங்கரர் சொல்கிறார். நான் யார் అనేది நமக்கு தெரியாத காரணத்தினால தான் மனுஷனுக்கு துக்கம் சம்சாரம். அந்த நானு தெரிஞ்சுக்கும் போது ನಾನು ಶರೀರಂ இல்லைன்னு ನಾನು ಜೀವನು இல்லைன்னு தெரியப்படுறது. ஸோ நானும் தேகம் இல்லை అని எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ தேகத்துக்கு வர பல மாற்றங்கள் தேகம் வச்சு தான் இங்கே வாழ்க்கை అనేది நடக்கிறது இந்த சம்சாரம். ஸோ தேக தாதாத்மியம், தேகம் இருந்து தேக தாதாத்மியம் இல்லாமல் இருக்க முடியுமான்னா இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. இருக்க முடியும்னு எப்படி சொல்லுவீங்க சார்ன்னா, ஏன் தேகத்துடைய நினைவில்லாமல் உனக்கு தூக்கத்தில் அவ்வளோ மணி நேரம் நல்லதானே இருக்கிறோம். தேகம் பற்றி நினச்சிக்கவே இல்லையே. தேகாத்ம பாவம் இல்லை, ஜீவாத்ம பாவமும் இல்லை. அதனால இந்த தேகத்துக்கு ஒரு குறிப்பிட்ட சமயத்திலோ நினைவிலோ காணப்படுறது, கனவுலோ கூட இதோடைய சம்பந்தம் இல்லாமல் இருக்கு, தூக்கத்தில் இல்லவே இல்லை. அதனால் ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நேரம் மாற்றம் நினைவில் தெரிகிற இந்த சரீரம் கூட மித்யா இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி தோணுறது. இது அசத்தியம்னு சொல்ல முடியாது, அசத்தனு சொல்ல முடியாது, சத்தனு சொல்ல முடியாது. அதனால தான் சாஸ்திரம் மித்யானே வார்த்தை கொடுக்கிறது. சரியா? ஸோ இந்த மித்யா சரீரம் இருக்கு, இதுக்கு என்னமோ நடக்கிறது. இதுக்கு பிராரப்தம், இதுக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும், ஏன் நடக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த தெரியாமே நடக்கிற இந்த சரீரத்துக்கு ஏற்படுற மாற்றங்கள், சுகமாவது துக்கமாவது, இது எல்லாத்தையும் பிராரப்தத்தினால தான் இந்த சரீரம் అనేది தள்ளப்படுறது. அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தினை நிச்சலமாக மனசில் வச்சுக்கிட்டு நிச்சயம் பண்ணி தைரியத்தோட வாழ்க்கை நீ நடத்தலை, நடக்கிறது ஈஸ்வரன் நடத்துகிறாரு. பிரகிருதி நடத்துறது, நியத்தி நடத்துறதுன்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், தைரியத்தினை அவலம்பிச்சு
எதுக்குமே கவலைப்படுறது இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டு எத்தனைனா நீ ரொம்ப பிரயத்தனத்தோட இந்த பாவம் பிரயத்தனம்னா இந்த விதமான திருஷ்டிகோணத்தில் சிந்திக்கிறது செஞ்சுக்கிட்டு உன்னுடைய ஸ்வரூபத்து மேலே ஆரோபிக்கப்பட்ட அத்தியாசத்தை நீ நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 280வது ஸ்லோகத்தில் நாஹம் ஜீவ பரம் பிரம்ம இத்யேதத்யாவ்ருதி பூர்வகம் வாசனா வேகதः பிராப்த ஸ்வாத்யாசாபனயம் குரு. நாகம் ஜீவஹா நேத்தி கூட சொல்லியிருக்கோம். நாகம் தேஹா முதல்ல நாகம் ஹஸ்பண்டு, நாகம் சன்னு, நாகம் ஃபாதரு, நாகம் மனுஷ, அதுக்கப்புறம் நாகம் தேக, நாகம் ஜீவஹ, கோஹம் அகம் பிரம்மா. அந்த வார்த்தைங்க சொல்கிறார் பாருங்கோ. ஸோ நான் ஜீவன் இல்லை, பரம் பிரம்மா இது. பரம் பிரம்மான்னு என்ன? ஒரே ஒரு வஸ்து சர்வத்திர வியாபிச்சு அதுதான் நிறைஞ்சு இருக்கு. என்ன வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இல்லை. நல்லா கவனமாக கேளுங்க. பிரம்மமனே இதுக்கு உதாரணம். உங்கள் வீட்டில் இருக்கிற சில பொருட்கள் உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி பொருட்கள் விட்டுடுங்க சார் அப்படின்னு கொஞ்சம் விவேகத்தோடு யாராவது சிந்தித்து கேள்வி கேட்டால், ஆமாம் உங்கள் வீட்டில் இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஜலம் இருக்குல்ல, எங்கள் வீட்டில் கூட ஜலம் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ஜலம் சிறுவாணி தண்ணி சுத்தம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஜலம் இது என்னதை பர்ச்சேஸ் பண்ணுறோமே, பிஸ்லரி வாட்டர் மாதிரி. ஸோ வித்தியாசம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஜலம் இருக்கலாம், எங்கள் வீட்டில் நிறைய ஜலம் இருக்கலாம். எங்கள் வீட்டில் கிணறு இருக்குது, கிணறுல ஜலம் இருக்கலாம். உங்கள் வீட்டில் ஜலம் இருக்கலாம். ஆனால் வித்தியாசம் இவ்வளோ இருக்கு. ஆனால் எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில், அவங்க வீட்டில், எல்லார் வீட்டில், எல்லா இடத்துலும் இருக்கிற ஒரு பொருள் இருக்குங்க. என்ன கெஸ் பண்ணுங்க? அது என்ன சார் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கீங்க? நாங்கள் வேதாந்தம் எத்தனை வருஷமாக கேட்குறோம். குட், தெரியும் உங்களுக்கு. ஆகாயம். ஆகாயம் மட்டும் என்ன வீட்டில் இருக்கு, உன்ன வீட்டில் இருக்கு, எல்லார் வீட்டில் இருக்கு, வீடுக்கு வெளியில் இருக்கு, வீட்டுக்கு உள்ளே இருக்கு. அசல் எல்லாமே உன்னோட வீடு, என்னோட வீடு எல்லாமே ஆகாயத்தில் இருக்கு. இப்போது கேள்வி என்னன்னா, அப்படிப்பட்ட சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆகாயம் இருக்கேன்னு யாருக்கு தெரியறது? எனக்கு தெரியறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆகாயத்தினை, சர்வத்திர வியாபிச்சிருக்கிற ஆகாயத்தினை தெரிஞ்சுக்கிற நான் கண்டிப்பாக சர்வத்திர வியாபிச்சிருக்கிறவனாக இருக்கணும். இந்த தெரியறதனே வார்த்தை சொன்ன ஏதோ கண்ணுனால் பார்த்த, கண்ணு மூடிட்டு அது தெரியல அப்படி சொல்லலை. தெரிகிறது அனே ஒரு உணர்வு இருக்க பாருங்கோ. அது நானு தான். அதுக்கு பேர் நானுன்னு கொடுத்தோம். நானு தான் உணர்வு, நானு தான் தெரிஞ்சுக்கிற பொருள். அப்போது நான் எவ்வளோ, நான் அப்போ சர்வத்திர இருக்கணும் எனக்கு உள்ளதா. அதனால் ஆகாயம் எனக்கு உள்ளே இருக்கின்றது. அப்போ என்ன அர்த்தம்? என்ன? ஆகாயத்தில் இருக்கிற சர்வ சாமாகிரி கூட எனக்கு உள்ளதா இருக்குன்னு தான் அர்த்தம். இன்க்ளூடிங் 14 லோகங்கள். அந்த நானும் அப்போது ஆகாயத்துக்கு மேலே இன்னும் பெருசு, அந்த பெருசான சர்வத்திர வியாபிச்சிருக்கிற உள்ள வெளியில்
இந்த அந்த வித்தியாசம் இல்லாமல் அவங்களுக்குள்ள இவங்களுக்குள்ள அதுக்குள்ள இதுக்குள்ளே வித்தியாசம் இல்லாமல் இருக்கிற பிரம்மம். இது அப்படி இருக்கிறதுனால ஆகாயத்தினு கூட தெரிஞ்சுக்கிறதுனால இது பரம், இது எல்லாத்துக்குமே பரம் பிரம்ம இது இப்படின்னு சொல்லி அதத விருத்தி பூர்வகம். அதத விருத்தி பூர்வகம்னா அனாத்மர்களாக என்ன பேசிட்டு இருக்கிறோமோ இப்போது அத்தியாசத்துக்கு காரணமான பஞ்சகோஷங்கள் வெஷ்டி உபாதி அல்ல சமஷ்டி உபாதி மொத்தம் கூட நிர்மூலனம் பண்ணுறதுனால அதத் விருத்தி பூர்வகம்னா நெகேட் பண்ணுறதுனால நீக்கிறதுனால அது எதுவுமே சத்தியமும் இல்லை வாஸ்தவம் இல்லைன்னு சொன்னதுனால சொல்லி அப்புறம் வாசனா வேகதா பிராப்த இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா சும்மா வந்துச்சு. ஏன் அப்படி இல்லாதது இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறேன் யாரும் மனசு நடுவில் இப்படி காட்டுறது உன்னது இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு மனசுக்கு பிடிக்காது. என்ன மனசுக்கு விளையாடுறது பிடிக்கும், மனசுக்கு மேஜிக் பண்ணுறது பிடிக்கும். பிரகிருதிக்கு மாயக்கு மேஜிக் பண்ணுறது பிடிக்கும். அவ்வளோதான் ஒரு விளையாட்டு. சரி, இப்படி வாசனா வேகதா அப்படின்னா இது ஒரு நாள் இப்படி சட்டுன்னு ஏற்பட்டது இல்லைப்பா. பூர்வ வாசனைகளுடைய ரொம்ப வேகத்தினால் ஏற்பட்ட வேகம்னா இங்கே அர்த்தம் பவர்னால் அதோடைய சக்தினால் ஏற்படப்பட்ட இந்த அத்தியாசத்தினே ஸ்வாத்தியாசாபயனம் குரு அது நீக்கணும். அப்போது பிரம்மபாவ சிந்தனை மூலமாக நானு தேகமில்லை நானு ஜீவனு இல்லை, நானு தேகமில்லைன்னு பாவனை நமக்கு ஓரளவுக்கு ஏற்பட்டுச்சு. தேகாத்ம பாவனை குறைஞ்சது அட்லீஸ்ட்னு சொன்னால் என்ன அடையாளம் எப்படி தெரியுமன்னா ரெண்டு விஷயங்கள். நிறைய பொருட்கள்னு சேகரிக்கிறது பொசெஷன்ஸ்னு பொசெஸ் பண்ணுறது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ரொம்ப மினிமம் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நானும் ஆசிக்கலை சார் அது எப்படியோ வந்துச்சு பிராரப்தத்தினால சுற்றி இருக்குன்னா தொந்தரவு பண்ணாது. எனக்கு தேகாத்ம பாவம் குறைஞ்சிருக்கு. ஆனால் என் பாரியக்கு இந்த ஞானம் இல்லாதனாலேயோ தெரியாதனாலேயோ அவங்களும் நிறைய வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பொருட்கள் சுற்றி இருக்கு, உனக்கு தொந்தரவு பண்ணல. ஸோ யூ ஆர் நாட் எஃபெக்டட் பை எனி பொசெஷன்ஸ். அதே மாதிரி ரெண்டாவது இதே மாதிரி ரிலேஷன்ஸ் உறவுகளினால கூட நானும் எதுக்கும் தொந்தரவு ஆகலை, நானும் அட்டாச்சும் ஆகலை, இமோஷ்னலும் ஆகலை. அப்படி இருந்த பாவனை எனக்கு தெரியறது உள்ளன்னா எனக்கு தேகாத்ம பாவம் குறைஞ்சது. இது ரொம்ப அப்படி நிஷ்டையோடு இருந்தால் விட்டி போச்சுன்னு அர்த்தம். எந்த காரணத்தினால எந்த பொருள் பற்றியோ எந்த காரணத்தினால் எந்த ஒரு மனுஷன் பற்றியோ அது சத்தியமனே பாவனா இல்லை, அது தொந்தரவு பண்ணுறதனே கம்ப்ளைண்ட் இல்லை. இதுக்கு இதுதான் அடையாளம். அப்படி சொல்லி அடுத்தது 281வது ஸ்லோகத்தில் இது எப்படி பண்ணணும், உனக்கு எப்படி இது டெவலப் ஆகும், இது எப்படி சாதிப்பேன்னா ஸ்ருத்யா யுக்த்யா ஸ்வானுபூத்ய ஞாத்வா சார்வாத்மியமாத்மனः க்வசிதாபாசதः ப்ராப்த ஸ்வாத்யாசாபயனம் குரு. மூணு உடைய ஆதாரம்
వెచ్చిగిట్టి ఉపయోగపడుతుటిని ఇది సాధిക്കണം இந்த தேகாத்ம பாவ தியாகம் ஜீவாத்ம பாவ தியாகத்தனை நீ சாதிக்கணும்னா பிரயத்தனேன ஒன்று முதல் ஸ்ருதி மூலமாக ஸ்ருத்தியா அப்படின்னா சாஸ்திரம் சொல்கிற விஷயங்களை முதல்ல கேட்கணும், ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக கேட்கணும். அது சொல்லி கொடுக்குற குரு ஆச்சாரியர் அந்த பிரம்மனிஷ்டனாகவும் பிரம்மானுபவ பிரம்ம சாதகனாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட அங்கேருந்து ஸ்ருதி கேட்கணும். முதல்ல ஸ்ருதியிலோ சொன்னதுதான் நமக்கு பிரமாணம். நீ ஒத்துக்கிறியா முதல்ல? அப்போ நீ இந்த என்ன கட்சியிலோ செய்கிறதுக்கு நீ லாய்க். ஸ்ருத்தியா ஸ்ருத்தியா ஜ்ஞாத்வா, அந்த ஜ்ஞாத்த வார்த்தனை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் யுக்தியா ஜ்ஞாத்வா, யுக்தியான்னா சில லாஜிக் விசாரி சிந்தி, அதில் லாஜிக்கு கூட யுக்தி சாஸ்திரமே கொடுக்கறது சிலது. இப்போது உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னானே, எங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாயமும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாயம் ஒன்று தானே? ஒன்றுதான். இது ஒரு யுக்தி. பல பிரக்ரியா டெக்னிக்ஸ். ஸோ ஸ்ருதினி கேட்கறது ஒரு டெக்னிக்கு. அப்புறம் ஸ்ருதிலோ சொல்லப்பட்ட யுக்திகள், அதுதான் பல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறதே ஸ்ருதி. கயிறு, பாம்பு, கோஷ்டு, போஸ்ட்டு, முத்துச்சிப்பி, சில்வர் காயினு, நேற்றுக்கு சந்தன கட்டை அந்த தண்ணியில் வச்சிருக்கிறது முதல்ல, அதுக்கப்புறம் அதோடைய ஒரிஜினல் ஸ்மெல்லு தெரியல, அப்புறம் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சது. ஸோ இதெல்லாம் யுக்தி, லாஜிக். இன்னும் கொஞ்சம் டீப்பான யுக்தி லாஜிக் கூட இருக்கு. அது என்ன பகவத்கீதையில் சொன்ன மாதிரி, பல சாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி, கிரந்தி ஸ்லோகங்கள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோமா கீதையில்? நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ. இந்த மாதிரி எது இருக்கின்றனதோ, எது இல்லாதது இருக்க முடியாது, இருக்கிறது இல்லாமல் ஆக முடியாது. அதனால் இருக்கிறது என்ன இல்லாதது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, இதெல்லாம் லாஜிக் தான். இல்லைன்னா முன்னாடியும் இல்லை இந்த தேகங்கள் எல்லாம் மனிதர்கள், அப்புறம் இருக்க போகிறது இல்லை. அதனால் நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் அதை பற்றி என்ன கவலைப்படுறதுக்கு இருக்குன்னார். ஸோ லாஜிக். மூணாவது ஸ்வானுபூத்தியா ஜ்ஞாத்வா, ஸ்வ அனுபவத்தினால. இங்கே ஸ்வானுபவம்னா அபரோக்ஷானுபவம் பற்றி இல்லை, நான் பார்க்குறேனே, நான் தான் பார்த்தா தெரியுறதே. என்ன அது? எங்கள் தாத்தா பிறந்தார், தாத்தா எங்கள் அப்பானை பிறக்க வச்சார், அப்புறம் தாத்தா போயிட்டார். ஏதோ வியாபாரமோ விவசாயமோ பண்ணிவிட்டு ஏதோ பண்ணி போயிட்டார். எங்கள் அப்பா அப்புறம் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. எங்கள் அப்பாவும் என்ன பிறக்க வச்சார், அப்பாவும் ஏதோ பண்ணிட்டு போயிட்டார். என்னடா இப்படி எல்லோரும் போகிறாங்க, பார்க்குறானே நானும். பஷ்யன்ன பிச்சன பஷ்யதி மூட, பார்த்துட்டே இருந்தால் கூட பார்க்காத மாதிரி தெரியாத மாதிரி இருக்கிறான். அப்படி இருக்காது. ஸ்வானுபவம், என்னோட அனுபவம். பலது என் மனசுக்கு நேற்றுக்கு பிடிச்சது இன்னைக்கு பிடிக்கல, அவங்கள மேலே எனக்கு ரொம்ப பிரியம் நேற்று வரைக்கும், இன்னைக்கு பிரியம் போயிடுச்சு எல்லாம். ஏன்? என்னோட அனுபவம் தானே. இந்த மாதிரி எனக்கு நெருங்கி நான் கவனிச்சிட்ருக்கிற நடந்து கொண்டு இருக்கிற சில இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் ஸ்வானுபவம். சின்ன வயசில் இருக்கிற சரீரம் இப்போ இல்லை. ஆமாம், எங்கே போச்சு அது? ஃபோட்டோ இருக்கு இப்போது, ஆனால் அது காணும். இனிமே வருமா? மறுபடியும் அப்படி வருமா?
வராது. போனது போயிடுச்சு, போனது தான். அதனால் கான்ஸ்டன்ட்லி போயிட்டே இருக்கேன், மாறிக்கொண்டே இருக்கேன். நேற்று டேட்டு என்னமோ சொல்லுவோம் 26ன்னா, மறுபடியும் அந்த நவம்பர் 26 நேத்திக்கனி దీనికి வருமா? வராது. அப்போ இதை சுவானுபூத்தியா நானும் என்னோட அனுபவத்தில், அந்த சுவாமி சொல்கிற மாதிரி லெர்னிங் ஃப்ரம் அப்சர்விங் ஃப்ரம் த எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த லைஃப், எல்லா அனுபவத்திலும் வந்து கவனித்து என்ன தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எதுக்கு? அந்த ஆகாயம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த ஆத்மா வந்து ஒரே ஆத்மா. நீ நானுன்னு எனக்கு இது என்ன தோணுறதோ அந்த ஒரு நானே தான் சர்வத்திரன்னு எல்லாருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் சர்வத்திர வியாபிச்சிருக்கு. எல்லா இடமுனே சொல்லவே முடியாது. ஏன்னா அது இல்லாமல் இருந்தால் தானே எல்லா இடமுன்னு சொல்லணும். அது இல்லாத காலம் இருந்தால் தானே அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொல்ல முடியும். எதுவுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த நானனை உனக்கு தோணுறதே அதே அல்பமான சின்ன பொட்டை கிணறுல இருக்கிற தவளை மாதிரி இல்லையாப்பா. அதே தான், நீயே தான் சர்வத்திர வியாபிச்சிருக்க. உன்னுடைய க்ளோரி பாரு, உன்னோட பெருமை பாரு. அப்போது அப்படி பார்க்க ஆரம்பித்தா சார்வாத்மியம் ஆத்மனஹா, சர்வம் நானே தான், என்னுடைய விபூதி தான் இதனை பார்க்குற பாவம் ஏற்படணும். இந்த மூணுத்தினால இந்த அத்தியாசம் எல்லாம் போக போக இது ஏற்படுற வரைக்கும் இந்த சார்வாத்மிய பாவனத்தினை பற்றி பல இடத்துல பல ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஈஷாவாசியோபனிஷத்தில் 2 ஸ்லோகங்கள், கீதையில் நிறைய இடத்துல இருக்குது. அதையும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன். யஸ்து சர்வாணி பூதானி யஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபஷ்யதி சர்வபூதஸ்தமாத்மானம் ததோ ந விஜுகுப்சதே யஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ பூத்விஜானதः தத்ர கோ மோஹகः சோகः ஏகத்வமனுபஷ்யதः. இது அவ்வளோ ஃபெமிலியராக இல்லை, தெரியலன்னா கூட பகவத்கீதையிலோ 6வது அத்தியாயத்திலோ பகவான் சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னா, முதல் சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி, எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மா, ஆத்மாக்குள்ளே இருக்கிற எல்லா ஜீவர்கள்னா நானும் எல்லாருக்குள்ளே இருக்கேன், எல்லாமே எனக்குள்ளே இருக்கேன். இந்த எல்லாத்திலும் நானே இருக்கிறதுனாலையும் எல்லாமே எனக்குள்ளே இருக்கிறதுனாலையும் அசல் நான் அதுக்குள்ளே இல்லை, அது எனக்குள்ளே இல்லை அப்படின்னா இருக்கிறது நான் மட்டும்தான். அகமேவா சமேவாக்ரே பாகவத சதுஸ்லோகி ஆரம்பம். நான்யத் சதசத்பரம் பஷ்சாதஹம் அகமேவ. இப்படி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்ர சமதர்ஷனஹ. இப்படி யார் பார்க்குறானோ ஈக்ஷதே யோகயுக்தாத்மா, அதுக்கு பேர் சர்வத்ர சமதர்ஷனஹா. அதுதான் இங்கே சார்வாத்மியம் ஆத்மனஹா. சார்வாத்மியம் ஆத்மன. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சிருக்கணும். உருண்டான பல்பு வர வெளிச்சம், அப்புறம் நீளமாக இருக்கிற ரெக்டாங்கிள் டியூப் மாதிரி இருக்கிற பல்புலேருந்து வர வெளிச்சம். வெளிச்சம் குறைச்சலாக ஜாஸ்தின்னு இல்லை, வெளிச்சம்
ஸோ உருண்டாவாக இருந்த பல்பில் வந்து வெளிச்சம் தான் வருது. வெளிச்சத்துக்கு இந்த உருண்டு, இந்த நீளம், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் இப்படி ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இப்போது ஸ்திரீ சரீரம் ஒருத்தன், புருஷ சரீரம், ஜந்து சரீரம், ரொம்ப குண்டாக இருக்கிற சரீரம் உருண்டை, ரொம்ப ஒல்லியாக நீளமாக இருக்கிற சரீரம், ஜிராஃபி மாதிரி அவ்வளோ பெரிய நெக் இருக்கிற, யானை மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்கிற, இத்தனை சரீரங்களுக்குள்ள சைத்தன்யம் உயிராக பிரகாசிக்கிற அந்த ஆத்மா அப்போ அந்த காந்தி வெளிச்சம் மாதிரி ஒன்றா தானே இருக்கணும். அப்போ நீ ஏன் வித்தியாசம் பார்க்குற? எதுக்கு வித்தியாசம் நினைக்கிற? வெளியில் பார்க்காத, வெளியில் பார்த்தா வித்தியாசம் இருக்கே. அதுக்கு பேர் தான் சார்வாத்மியம் ஆத்மனஹா. வெளியிலோ துவைத்தம் வித்தியாசங்கள் தெரிஞ்சிட்டு இருந்தால் கூட வித்தியாசம் இல்லாத அந்த ஆதாரம் ஆத்மா பிரம்மா ஏகமனு தெரிஞ்சுக்கணும். இந்த உணர்வு ஏற்படாத வரைக்கும் இந்த அத்தியாசம் போகாது. அதனால் அத்தியாசனை நீக்கி இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட பாவனை பண்ணணும். இப்படிப்பட்ட பாவனை பண்ணி ஸ்வாத்தியாசாபனயம் குரு. நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, குவச்சித் ஆபாசத. ஏதோ ஒரு காரணத்தினால ரிஃப்ராக்ஷன் எரர், குவச்சித் ஆபாசத, ஏதோ ஒரு ஆபாசன்னா அதுதான் அத்தியாசம் மூலமாக ஏதோ தெரியறது, இல்லாமல் தெரியறது, சும்மா தெரியறது, இல்யூஷனாக தெரியறது. ஸோ ஏதோ காரணத்தினால ஏற்பட்ட தெரிகிற இந்த சரீரம், மனசு, இந்த ஜகத், இது எல்லாமே கூட அத்தியாசந்தான். இப்படியேதான் குவச்சித் ஆபாசத, ஏதோ ஒன்று தோணட்டும், அதுக்கே முக்கியத்துவம் கொடுக்குற நீ. நேற்று கனவுல எத்தனையோ ஏதோ வந்துச்சு, இன்னைக்கு கனவே வரலை, இல்லை இன்னைக்கு கனவுல வந்துச்சு ஞாபகம் இல்லை, இன்னைக்கு கனவு வேறே மாதிரி இருக்குது. ஏதாவது முக்கியத்துவம் இருக்கோ? ஏன் கனவு இல்லவே இல்லை, இல்லாதது காணப்பட்ட என்ன? ஸோ குவச்சித் அபாசத ஸோ வாட் பிராப்த, அது அதனால் வந்த அதெல்லாம் நீக்கிக்கும். அப்படி என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்கூட அர்த்தம் என்னன்னா, சுவாத்தியாசாபயனம் குருன்னு சொன்னால் விபரீத பாவனத்தனை உட்டி கொடு. விபரீத பாவனை இல்லாதது, நீ பொய்யானது வந்து மெய்ய நினச்சிக்கிற, நீ அனித்தியத்தை போய் நித்தியமனி பாவிச்சுக்கிற, நீ நாமரூபங்கள் சும்மா கொடுக்கப்பட்டது தவிர இதெல்லாத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சத்தியம் என்னன்னது ஏன் யோசிக்கல நீ? ஸோ விபரீத பாவனை எது பற்றாவது, ஒன்று பற்றி, ஜகத்து பற்றி, ஈஸ்வரன் பற்றி, கான்ட்ரா ஆப்போசிட் వ్యతిరేకமான பாவனை, விபரீத பாவனை. இதனை நீக்கிறதுக்கு பேர் தான் சுவாத்தியாசாபனயம் குரு. அடுத்தது 282. अन्नादान विसर्गाभ्याम् ईशन्नास्ति क्रिया मुनेः तदेकनिष्ठया नित्यं स्वाध्यासापनयं कुरु. இந்த ஸ்லோகம் ரெண்டு விதமான ரீடிங் இருக்குது. சில புஸ்தகங்களுக்குள்ள அனாதான அப்படி இருக்கும், இங்கே அன்னாதானன்னு இருக்கு. ரெண்டு மீனிங்கும் பார்க்குறோம். விஷயம் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான். முதல் மீனிங் என்னன்னா, மனிதனுக்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒன்று வந்து அன்ன ஆதான. அப்படின்னா உள்ளக்கு
அனுப்பிச்சுட்டே இருக்கிறது, சாப்பாட்டு ஃபுட்டு அனுப்பிச்சுட்டே இருக்கிறது. அப்புறம் உள்ளக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை, வெளியிலையும் அனுப்பணும். ஓகே, டிராஃபிக் க்ளீன் ரிமூவ் பண்ணணும். அதனால் இந்த 2 தான் பேசிக். பாருங்க, எதுக்குன்னா பேசிக்குன்னு சொல்கிறோம். உள்ளே அனுப்புறது டெலிபரேட்டாக நம்ம போடுறோம். நானும் முடிவு செய்யணும், எல்லாம் ரெடி பண்ணிக்கணும், சமைச்சிக்கணும், செய்யணும், கை வச்சு ஃபுட் எடுத்துகிட்டு வாயில் போடணும், இதெல்லாம் டெலிபரேட்டாக பண்ணணும். ஆனால் லக்கிலி இந்த வெளியில் தள்ளுறது பிரகிருதி இயற்கையே தானே செய்கிறது சகஜமாக. சிலவாட்டி கோளாறு வரும். அதனால் இந்த 2 இதை தவிர ஏன்னா இது 2 நடந்தால் தான் அசல் சரீரமே உயிரோடு இருந்து அதை சைத்தன்யமாக விவகாரம் பண்ண முடியும். ஸோ இந்த 2மே நடக்கலைன்னா அதுக்கப்புறம்தானே எனக்கு ஆசை வருது, எனக்கு அது வேணும் இது வேணும். முதல்ல நீ உயிரோடு இருக்கணும் தானே. உயிரோடு இருக்கணும்னா சாப்பாட்டு உள்ளக்கு போடணும். ஸோ த பேசிக் 2 இந்த ஆக்ஷன்ஸு மனிதனுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஞானிக்கு இது தெரியும், இது 2 தவிர லோகத்தில் உள்ளே அனுப்புறது வெளியில் தள்ளுறது. என்ன பார்த்தீங்களா? இது ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறோம். ஈஷத்து கிரியா, இந்த 2 தவிர வேறு என்னதான் இருக்கு மனிதனுக்கு? இங்கே முனியே அன்றார். முனி அண்ணா சாதகனம். சாதகன் புரிஞ்சுக்கணும், என்னடா வாழ்க்கை முழுசா என்ன பண்ணிகிட்ருக்கணும் இத்தனை வருஷம்? சாப்பாட்டுக்காகன்னு சொல்லி சுற்றி என்னமோ அதுக்கு பணம் சேர்த்து வச்சுக்கணும், பொருள் சேர்த்து வச்சுக்கணும், அது இருக்கணும், என்ன வயிறுக்கு பசிக்கும் சாப்பிட்ணும், அதுக்கு வேலைக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும், பணம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ்ஸு. அதனால தான் மனிதனும் ஒரு உயிரோடு இருக்கிறதுக்காக அவன் சிரமிச்சுட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தால் அவ்வளோ ஆசையெல்லாம் வராது, அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வராது, லோகத்தில் அவ்வளோ ஸ்கேர்சிட்டி வராது. ஆனால் மனிதன் அதுக்கப்புறம் இன்னும் என்ஜாய்மெண்ட் வேணும் இவனுக்கு, இப்படி ஆசைப்படுறான். ஆனால் அந்த என்ஜாய்மெண்ட் ஏதாவது இது போதும் அப்படின்னு ஏதாவது ஆகிறதா? அங்கே அவ்வளவுதான் சொல்கிறது, அதையும் சொல்கிறதில்லை. அப்போது ஸோ இந்த விதத்தில் இவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். இன்னொரு அர்த்தம் சொல்கிறேன், இது இன்னும் கூட கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். என்னன்னா அனாதான ஆதானன்னு எடுத்துக்கணும். அனாதானன்னா எதுவுமே கிரகிச்சுக்கிறதே இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? புது வாசனைகளை உருவாக்குறதுக்கு இல்லை. இது கொஞ்சம் நல்ல சாதன விஷயமாயிருக்கு இந்த பாயிண்ட். முதல்ல சொன்ன விஷயம் கொஞ்சம் அவ்வளோ டெப்த்தாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் இருக்குது. பட் இது பாருங்க, அனாதானா எதுவுமே புதுசாக கிரகிச்சுக்கிறதுக்கு புது வாசனை இல்லை. நியூ இம்ப்ரெஷனு லோகத்தில் நீ இப்போ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூ இம்ப்ரெஷன்ஸ்னு அலோவ் பண்ணாது, அனாதான். அப்புறம் விசர்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியில் தள்ளணும். ஆல்ரெடி இப்போ அதுதானே சுவாத்தியாசாபனயம் குரு. அதனால் விசர்கன்னா ஊட்டி கொடுக்கறது, உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் அனுப்புறது. ஆனால் உள்ளுக்கு எதுவுமே கிரகிக்காமல் புதுசாக சேர்த்துக்காமல் இருக்கிறது. அதனால தான் ஆத்தியாத்மிக சாதனைன்னு சொன்னால் அன்டூயிங். ஓகே, நத்திங் டூயிங் எகெயின், அன்டூயிங் பண்ணது இல்லை, அது அன்வைன் பண்ண. இது தவிர ஈஷத்து நாஸ்தி கிரியா முனேகே. இந்த சாதகனுக்கு ஆத்தியாத்மிக முமுட்சுக்கு இந்த வேலை தவிர இன்னொரு வேலை இல்லை. அப்போது என்னுடைய கவனம், என்னுடைய ப்ரெசண்ட் விவகார வாழ்க்கை, இது 2 புது இம்ப்ரெஷன்ஸ் வாசனைகள் ஏதாவது திரும்பி உருவாக்குறதா அதான் கவனிக்கணும். அப்புறம் உள்ளே இருக்கிறது குறைச்சி நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான. இதுதான் நம்முடைய வேலை, கவனம். அதுக்கு தான் ஸ்ரவணம், அதுக்கு தான்
என்ன ஸ்பிரிச்சுவல் சாதனான்னு சொன்னாலும் சரி இதுக்கு தான். இப்படி இதிலேயே இந்த வேலையிலேயே நிஷ்டையாக இருந்துட்டு ததேக நிஷ்டையா. இந்த ததேக நிஷ்டையான்னு ஒரு அர்த்தம் ஆத்ம பிரம்மனிஷ்டையிலே இருந்துட்டு அந்த பிரம்மனிஷ்டைக்காக இந்த காரியத்திலேயே நிஷ்டையோடு இருக்கிறது. என்னது? புதுசு எதுவுமே உள்ளக்கு அனுப்புறதில்லை. நோ என்ட்ரி, நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன். அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களே வெக்கேட் பண்ணுங்கோ, காலி பண்ணுங்கோ. அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, சிம்பிளாக சுவாமிஜி சொல்கிறது என்னென்னா, நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. ஒன்று இல்லை, நத்திங் டு கெயின், நத்திங் டு லூஸ். சரியா? அது ஞானியோடைய ஸ்திதி. ஸோ இந்த விதமாக எது ஹோல்டானும் பண்ணுறதில்லை, ஆறு கிவிங் அப்பும் கிடையாது. ஏன்னா இப்போ அவனுக்கு பேலன்ஸ் பர்ஃபெக்ட் ஆகிட்டான். ஞான நிஷ்டன் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே கூட ஞானி விஷயத்தில் கிடையாது. ஆனால் அந்த ஞான நிஷ்டை வர வரைக்கும் இருக்கிறவன் இது பண்ண வேண்டியிருக்கு. ததேக நிஷ்டையா நித்தியம். அது முக்கியம். நித்தியம்னா எவ்ரிடே ஆர் ஆல்வேஸ். ஸ்வாத்யாசாபனயம் குரு. ஓகே, இங்கே முனேஹ அன்ன அர்த்தம் நம்ம எல்லோரும் கூட முனிதான். கிரகஸ்த சீக்கர்ஸ் எல்லாரும், வேதாந்தம் கேட்குற கிரகஸ்த சீக்கர்ஸ் எல்லாரும் கூட முனேஹே தான். அதனால் சந்நியாசம் எடுத்துக்கணவங்களே நினைக்காதுங்கோ. தட்ஸ் ஐ எம் மேக்கிங் எ பாயிண்ட். கிரகஸ்த சீக்கர்ஸ் மெஜாரிட்டி நம்ம கேட்குறவங்க எல்லாரும் கிரகஸ்தர்கள் தானே. ஏன் இத்தனை பேருக்கு சந்நியாச பாவத்தோடு வாழணும். வாழ்க்கையில் சீக்கிரம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வேலைகளை முடிச்சுட்டு ரினன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஃப்ரம் தி வேர்ல்ட்லி திங்ஸ். ரிட்டையர்னு அர்த்தம். அடுத்தது 283. தத்வமஸ்யாதி வாக்யோத்த பிரம்மாத்மைக்யத்வபோததः பிரம்மண்யாத்மவத் பிரம்மண்யாத்மத்வாதாಢ்யாய ஸ்வாத்யாசாபனயம் குரு. தத்துவமஸ்யாதி வாக்கியம். தத்துவமசி அనే வாக்கியம் குரு உபதேசம் பண்ணிட்டாரு. யூ ஆர் தட்னு சொல்லிட்டாரு. அந்த தட் இஸ் பிரம்மனு, யூ ஆர் ஆல்சோ பிரம்மன். ஸோ தத்துவமஸ்யாதி வாக்கிய உத்த, அந்த தத்துவமசிய வாக்கியத்தோட லட்சார்த்தமாக சொல்லப்பட்ட பிரம்ம ஆத்ம ஐக்கிய போததா. நீ ஜீவன் இல்லை, நீ பரமாத்மா தான். ஸோ ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம், அதுக்கு பேர் இங்கே பிரம்மாத்ம ஐக்கிய போததா. எனக்கு புரிஞ்சது மட்டும் இல்லை, தெரிஞ்சது. நான் பிரம்மம் தான். நான் பிரம்மம் தவிர வேறு எதுவுமே ஆக முடியாது. என்ன, பிரம்மமே தான் பலதாக காணப்பட்ட தவிர, அப்போது நானே பிரம்மம். ஸோ பிரம்மாத்மைக்கிய போததா. இங்கே பாருங்கள், போதன்னா உணர்வு, தெளிவு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் எ மெசேஜ் ஆர் இன்டலெக்சுவல் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இட் இஸ் ஸோ கிளியர். போததா பிரம்மணி ஆத்மத்வ தார்டியாய. அப்போது இந்த மாதிரி இந்த பிரம்மாத்மைக்கிய போதத்தில் நீ நிற்கிறதுக்கு ஒரு சந்தேகம் இல்லாமல் சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சாய க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி. இந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறதுக்கு அதனை தார்டியம் பண்ணிக்கிறதுக்கு, திருடம் பண்ணிக்கிறதுக்கு, அதுதான் இங்கே அது பிரம்மணி ஆத்மத்வ தார்டியாய. அப்படின்னா பிரம்மமும் வேறு இல்லை, ஆத்மாவும் வேறு இல்லை, ஜீவ வேறு இல்லை, பரமாத்மா வேறு இல்லை. ஸோ பிரம்மணிக்குள்ள அந்த ஆத்மாவே தான் பிரம்மமும், அந்த பிரம்மமே தான் நானனே. இந்த விஷயம் வெரி ஃபர்ம் தார்டியாய. அந்த தார்டியம்னா கன்ஃபர்மிட்டி, நிஷ்ட வரத்த வரைக்கும்
स्वाध्यासापनयं कुरु. 284 अहं भावस्य देहेऽस्मिन् निःशेष विलयावधि सावधानेन युक्तात्मा स्वाध्यासापनयं कुरु. தேகம் நானனு இந்த பாவனை முழுசா போகிற வரைக்கும் நிசேஷ விலையாவதி பாருங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஆத்தியாத்மிக சாதனையில் தேகாத்ம பாவனை தியாகம் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப். அதனால் சாவதானேன ரொம்ப அலர்ட்னஸோட ரொம்ப யுக்தாத்மாவாக இருக்கிற நீ, அவதானம்னா அலர்ட்டாக இருக்கிறது, சாவதானம்னா ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருந்துட்டு. அலர்ட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ஆத்தியாத்மிக ஜீவனம். அதனால் சாவதானத்தோட அசால்ட்டாக இருக்காது. நேற்று சொன்ன மாதிரி நித்ரா, ஆலஸ்யா, பிரமாதா இதுக்கு இடம் கொடுக்காது. பரவாயில்ல, இப்போ கொஞ்ச நாள் கேட்கல, என்ன சத் சங்கம் தினந்தோறும் கேட்டு தான் ஆகணுமா, அப்புறம் இப்படி எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறதே, நடுவில் விட்டுட்டா டேஞ்சர். மறுபடியும் அந்த தேக ஆத்ம பாவ பழைய வாசனைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அகம் பாவஸ்ய தேகேஸ்மின், இந்த தேகத்து மேலே இருக்கிற அந்த அகம் நானனே பாவனனே, அப்புறம் அகங்காரம் நான் கர்த்திருவமனே பாவனத்தனே, ஓகே, இஸ்மின் நிசேஷ விலையாவதி, அது பூர்ணமாக இனிமே அந்த தாட்டே வரக்கூடாது, அது எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, மறுபடியும் ஸ்கொயர் ஒன்னுக்கு போகக்கூடாது, கீழே விழுந்து போகக்கூடாது. அப்போ வரைக்கும் என்ன பண்ணும், சாவதானத்தோட யுக்த ஆத்மான்னு அந்த ஸ்ரத்தா பக்தி ஏகாகிரதை இருக்கிறவனான நீ சுவாத்தியாய சாபனம் குரு. இந்த சாவதானமனே வார்த்தை ஞாபகப்படுத்துறதுக்கு భజగోవిందత్తులో లాస్ట్ బట్ వన్ శ్లోక ప్రాణాయామం ప్రత్యాహారం నిత్యానిత్య వివేక విచారం జాప్య సమేత సమాధి విధానం కుర్వవధానం மகதவதானம் குரு அவதானம் அப்படின்னா ரொம்ப ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்து மகதவதானம், இன்னொரு வாட்டி மறுபடியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பி அலர்ட் அப்படின்னு ரெண்டாவது வாட்டு குர்வவதானம் மகதவதானம் பஜகோவிந்தம் அப்படின்னு. அப்புறம் 285 प्रतीतिर्जीव जगतोः स्वप्नवद्भाति यावत तावन्निरन्तरं विद्वन् स्वाध्यासापनयं कुरु. இந்த ஜீவ ஜகத்து பிரதீதி, இது காணப்படுறதே. ஜீவ అనేది நான் అనేది தனியாக இருக்கே இல்லை சார். நான் ஜீவன் இல்லை தேகம் இல்லைன்னா கூட 12 மணி ஆனால் தெரியும் பசி வந்தால் உங்களுக்கு, சும்மா சொல்லுவீங்க. இருக்கிறது பிரதீதி, காணப்படுறது. அதனால் காணப்படுறதுனால சத்தியம் இல்லைப்பா, காணப்படட்டும். பசி யாருக்கு? பிராண தேவதர்களுக்கு, பிராணமய கோஷத்துக்கு. அது புரிஞ்சுக்கோ. எனக்கு இல்லை, ஆத்மான பிரம்மமான எனக்கு இல்லை. எனக்கு உபாதியாக இருக்கிற இந்த சரீரம், சரீரத்தில் இருக்கிற பிராண தேவதைகளுக்கு பசி, பிராணத்துக்கு. ஸோ யாவத்து எவ்வளவு காலம்
எப்போ உனக்கு எப்போ இன்னும் இந்த ஜகத்து ஜீவ இங்கே ஈஸ்வரன் விட்டுட்டார். இது ரெண்டு தான் நம்ம முக்கியம். ஈஸ்வரன் நம்ம யாரும் பார்க்கல, சும்மா கல்பனை ஊகிச்சுக்கிறோம், வச்சுக்கிறோம், பூஜா ரூம் பண்ணுறோம், அப்புறம் சரி தெரியறது ரெண்டு தான். நானும் இங்கே ஜகத் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்வப்னவத் பாதி. ஸ்வப்னம் எப்படியோ இங்கே நனவுలో காணப்படுற இந்த ஜீவ பாவனா நான் என்னுடையதே, அகங்காரம், மமகாரம், தேகம், ஜகத்து. வெரி இம்பார்ட்டண்ட். ஜகத் ரொம்ப பியூட்டிஃபுல். இட் இஸ் ஸோ வெரைட்டி வித் லாட் ஆஃப் பியூட்டி, நாவல்ட்டி. ஆனால் இது ஸ்டெபிலிட்டி இல்லை. சொப்பனம் மாதிரி டபுக்குன்னு குளிர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயமான இது சொப்பனம்தான். 1% பிசுறு கூட இதுக்கு முக்கியத்துவம் நித்தியத்துவம் கொடுக்காத தாவத்து அப்போ வரைக்கும் பாருங்க. அதனால தான் மாண்டுக்கிய காரிக்கு கௌடபாதாச்சார் அதோடைய திருஷ்டிలో ரெண்டு தான் இருக்கு. என்னது? ஸ்வப்னமு அண்ட் நித்ரா. நோ ஜாகிரத. அது புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகணும். ஏன்னா ஜாகிரதை கூட ஸ்வப்னம் அன்றாரு இல்லை, அதுதான் சத்தியம். ஸோ ரெண்டு ஸ்வப்னம் ஒரு நித்ரா, ரெண்டுக்கும் ஸ்வப்னம்னு சொல்லிட்டு அதனால ரெண்டே தான் அக்கார்டிங் டு மாண்டூக்கியன்னு இல்லை. இதுதான் ஃபைனல் சத்தியம். நம்ம எல்லாரும் அந்த படித்தா அது அப்படி ஆக்ஷன் இப்போவே நமக்கு புரியணும். அப்போ வரைக்கும் தாவத்து நிரந்தரம் அன்இன்டரப்டட்லி விடாமே, சோர்ந்து போகாமே, டயர்டாகாமே, கஷ்டம் எனக்கு வரலை, இது எப்படி ஆகும், இது வருமா, எனக்கு புரியுமா, மோட்சம் கிடைக்குமா, நான் பிரம்மனை தெரிஞ்சுக்க முடியுமா, இப்படியெல்லாம் சந்தேகமே கேள்வி வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் நிரந்தரம். தார்டியம்னு சொல்லியிருக்காருல்ல இது முன்னாடி 2 ஸ்லோகத்தில். தைரியத்தோட சந்தேகமா நான் பிரம்மந்தான், மோட்சம் வந்துச்சு, எனக்கு வந்துச்சு. இப்படி வித்வன் ஓ மை டியர் ஸ்டூடெண்ட் சீக்கர், இது ஸ்வாத்யாசாபனயம் குரு. அப்போ வரைக்கும் அடுத்த ஸ்லோகத்தில் நித்ராயா லோகவார்த்தாயாஹ சப்ததோஷரபி விஸ்மிருதேஹ क्वचिन्नावसरं दत्त्वा சிந்தையாத்மானமாத்மனி. அந்த 285 ஸ்லோகத்தோட அந்த பர்டிகுலர் அத்தியாச ஸ்வாபனயம் அనే விஷயத்தினை முடிச்சிட்டாலும் இப்போது அந்த வார்த்தை வரதில்லை. பட் இன்னும் 2-3 ஸ்லோகங்களோட அதே விஷயந்தான். பாருங்க, நித்ரை மூலமாக நித்ரனாலையும் மறுபடியும் ஏந்திரிச்சதுக்கப்புறம் லோகத்தில் விவகாரம் பண்ணுறோம் இல்லையா, லோக வார்த்தாயாக இந்த லோகத்தில் தொடர்பு ஏற்படுறதுனால விவகாரம் பண்ணாமல் இருக்க முடியாது. இந்த சரீரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொஞ்சமோ சிறுசோ இது விவகாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ லோக வார்த்தை, அங்கே வார்த்தைகள் எல்லாம் லோக வார்த்தைகள் நிறைய கேட்கும் போதும் நியூஸு, சேனல்ஸு, சீரியல்ஸு, பக்கத்து வீட்டு கதை, பின்னாடி வீட்டு கதை இதெல்லாம் நிறைய கேட்கறதுனாலையும் நித்ரலோ மறந்து போய் திரும்பி கேப் வந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் இந்த வார்த்தை லோக வார்த்தை தோஷ சப்தாதேகே அது எல்லாத்தினால விஸ்மிருதேகே ஒருவேளை கொஞ்சம் நேரத்துக்கு விஸ்மிருதி வரும், மறந்து போவோம். இவ்வளவு கிளாஸில் இவ்வளவு சொன்னதே, இத்தனை வருஷமாக இவ்வளவு கேட்டு வச்சதே எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மறந்து போகிறதுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கு.
ஆனால் அப்படி கூட क्वचिन् क्वचित् न அவசரம் தத்வா, அப்படி கொஞ்ச நேரத்துக்கு கூட மறக்கிறதுக்கு இடம் கொடுக்காதுன்றார். அதனால் தூக்கத்துக்கு போகும்போது நல்ல நான் பிரம்மம்தான், நான் பரமாத்மாக்குள்ளதான் லீனமாயிட்டு இருக்க, ஜீவபாவம் போய் பரமாத்மாவில் லீனமாகிறது. அதனால் இது தூங்கும்போது அப்படிப்பட்ட ஒரு சமர்ப்பண பாவத்தோடு தூங்கணும். பிரகிருதிக்கு சேர்ந்த சரீரமும் இது எல்லாமே கூட பஞ்சபூதங்கள் பிரகிருதி கூட கலக்கணும், சொல்லணும். ஓ மை டியர் பாடி, பிரகிருதிக்கு உள்ளப்போ நான் ஐ ஆம் கோயிங் டு மை ஹவுஸ், நான் என்ன வீட்டுக்கு போகிறேன். என்னது? பரமாத்மா தான் நானும், ஐ ஆம் கோயிங் டு மெர்ஜ் வித் பரமாத்மா அப்படின்னு பாவத்தோடு நித்திரத்துக்குள்ளே போனால் அது சமாதி, நித்ரா சமாதி ஸ்திதி. ஜஸ்ட் இட் இஸ் நாட் எ ரெஸ்ட், லைக் மெர்ஜிங் வித் த பிரம்மம். அப்படிப்பட்ட பாவத்தோடு பண்ணும்போது என்னாகும், காலையில் எழுந்திரிச்ச உடனே தேகம் தாதாத்மியம் ஏற்பட்டு முதல்ல திரும்பி தேகாத்தியாச தொடங்கும். ஆனால் இது அபியாசம் செய்ய என்னாகும்னா உடனே எழுந்திரிச்சோட நாகம் தேகம்னு சொல்லி எழுந்திருக்கணும். நாகம் தேகம், அகம் சோகம் கோகம், கோகம் சோகம், நான் பிரம்மம் அப்படின்னே. அப்புறம் தேகமும் இனிமே இந்த தோணுறது எல்லாமே நேச்சர் கால்ஸ், இது எல்லாமே எல்லாம் மொத்தம் ஈஸ்வரனுடைய சேஷ்டைகள். சமஷ்டி லெவலில் ஈஸ்வரனுடைய சக்தி நடத்துறது. அப்போ ஈஸ்வரனுக்கு ஒப்பளிச்சுடு சரீரம் எந்திரிச்ச உடனே. நீ பாட்டி நீ மட்டும் அப்படியே சாட்சியாயிரு. சாட்சி திரஷ்டாபாவத்தொடிரு, உன்னை மனசில் சிந்திக்கும் போது சாட்சி பாவத்தொடிரு. அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணும்போது உதாசீன பாவத்தோடிரு, ரெண்டுத்துக்கு தாண்டிரு. அதனால் क्वचित् न அவசரம் தத்வா, ஒருக்காகவும் மறுபடியும் இந்த மாதிரி மறந்து போகிறதுக்கு விஸ்மிருதிக்கு இடம் கொடுக்காது. சிந்தையாத்மான ஆத்மனி, உன்னுடைய மனசு வச்சு மனசுని ஆத்ம சிந்தனைలో ஈடுபடுத்து. அப்புறம் ஜாதி நீதி குல கோத்திர தூரகமனு படிச்சு காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லு. மனோபூத்யஹங்கார சித்தானி நாகம் అని சொல்லு, படிச்சுக்கோ. அது படித்து 5 நிமிஷம் ஞாபகப்படுத்திட்டு எல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே கவனிச்சுட்டே இருத்தவர மறுபடியும் உளுந்து போகாது. இது நிரந்தரம் பண்ணணும். அடுத்தது 287. மாதா பித்ரோர்மலோத்பூதம் மலமாம்சமயம் வபுः त्यक्त्वा சண்டாலவத்தூரம் பிரம்மி பூய கிருதி பவ. பாருங்க, காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த தேகம் மறுபடியும் ஞாபகம் வருது. அதுக்கு இருக்கிற சில ஆசைகள் வரும், சில குறைகள் தெரியும், சில கஷ்டங்கள் தெரியும், சில அனாரோக்கியமாக ஃபீல் ஏதோ இருக்கும். சரீரம் உனக்கு திரும்பி தெரியறது தோணுறதுன்னா தோணட்டும், அது ஒரு பக்கத்தில் இருக்குது. என்ன சரீரம்? மாதா பித்ரோஹோ, ஒரு ஸ்திரீ புருஷ, நீ அம்மா அப்பான்னு கூப்பிடுறே, அவங்களுடைய அசுத்தமான மல உத்பூதம், அவங்க என்னமோ சாப்பிட்டு உருவான அந்த மலமன்றார், அந்த வீரியம் ஸ்ரோணி பீஜம் அண்ட் த எக் அண்ட் தி ஸ்பெர்ம், மலபூதம். அப்படிப்பட்ட ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி மலமானது ரெண்டு சேர்ந்ததுனால ஏற்பட்ட மலமாம்சமயம் வபுகு. ஆதி அப்புறம் மல்டிப்ளை ஆகியதோ பெருசாகிற மாதிரி மலமும் மாம்சமும் அது ரத்தமும் எல்லாம் சேர்த்து ஏற்பட்டது இந்த வப்புகு அண்ணா. ஏன் இது போய் இவ்வளவு பாருங்க, இவ்வளோ கொஞ்சம் நமக்கு குத்துற மாதிரி சொல்லணும். மலமாம்சம் இன்னொரு இடத்துல வேற கூட சொல்லுவார், இட் இஸ் எ செப்டிக் டேங்க், இது வப்புகு.
என்ன பண்ணோம், இது சண்டாலவத்து தியக்த்வா தூரம், இது உனக்கு ஒட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இதுதானே சார் நான் தோணிட்டு இருந்தால் கூட கீப் ஒன் ஸ்டெப் டவுன் எவே. ஆனால் இங்கே தூரமாக தூக்கி போடு. எப்படின்னா ஒரு சண்டாலன்னா இது நீச்சமானது. இங்கே சண்டாலனே வார்த்தை குலத்துக்காக சொல்லலை, ஜெனரல்லி விச் இஸ் ரொம்ப மீன், ரொம்ப அசுத்தமானது இப்படி అని இதில் தோஷத்தினி தெரிவிக்கிறது முதல்ல சாஸ்திரம். ஆனால் இந்த சண்டாலவத்து பார்க்குறேன்னு சொல்கிறாரே, ஆனால் இந்த சரீரம் வச்சு தானே நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஆனால் நான் சரீரம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். நீங்களே கூட அந்த சரீரம் வச்சு தானே, மலபாண்டமான சரீரம் வச்சு தானே கேட்குறீங்க. ஆனால் நான் சரீரம் இல்லைன்னு உள்ள புத்திக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த அத்தியாசம் போகிறதுக்கு கேட்குறீங்க. அப்போது இது தூஷணம் అని சொல்லக்கூடாது, சரீரம் பூஷணம்தான். இட் இஸ் மை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதனால தான் சாஸ்திரத்தில் ஒரு 2 விதமாகவும் பேசும். நமக்கு முதல்ல வைராக்கியம் வர்றதுக்கு இது பற்றி திட்டம். இது மலபாண்டம், மலமூத்திரங்களுக்கு கூடி இருக்கிறது, 9 வாய்கள் மலம் சோறு வாய்களோடு இருக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லி வைராக்கியம் வந்தால் அப்புறம் இதே மறுபடியும் தேகோ தேவாலய புரோக்தா ஜீவோ தேவ சனாதன. இது தேவாலயம், உள்ள தேவன் ஈஸ்வரன் இருக்கார், மொபைல் டெம்பிள் இப்படி சொல்லணும். ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் இது உபயோகப்படுத்திக்கணும். ஓகே, ஆனால் இதுக்கு ஒட்டுக்கூடாது. அதனால தான் சண்டாலவத் எப்படி ஒன்று ராட்டன், ரொம்ப அக்லி, ரொம்ப ஸ்மெல்லி, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினே எவ்வளோ தூரமாக தூக்கி போடும், ரொம்ப தூரமாக போடும். அப்படி சொன்ன மாதிரி டெட் பாடின்னு எங்கே கொண்டு போகிறாங்க, அங்கங்கே யாரும் இல்லாத இடத்துல ஸ்மசானத்தை அங்கே இருக்கணும். என்ன ஸ்மெல்லு வரும் அது அப்புறம். ஸோ அதனால் தூரமாக அப்படி என்ன கீப் த பாடி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப தூரமாக உன மனசில் அது இருக்கக்கூடாது. ஆனால் பக்கத்தில் இது பார்த்துக்க வேண்டியிருக்கு. பக்கத்தில் இருந்தையும் இதுக்கு ஒட்டுக்கூடாது பாருங்க. அப்படி இந்த மாதிரி பண்ணி நீ பிரம்மன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிரம்மனிஷ்டனாயி கிருதார்த்தனாயுடு கிருதிபவ. ஒரு உதாரணம் கொடுத்துட்டு விஷயத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. घटाकाशं महाकाशे इवात्मानं परात्मनि विलाप्याखण्डभावेन तूष्णीभव सदा मुने. ஓ முனி, இப்போது நீ வைஸ் பர்சன் ஆயிட்டான்னா, உனக்கு ஞானநிஷ்டை ஏற்பட்டதுன்னா, ஞானநிஷ்டை மேலே ஆசை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் இது புரிஞ்சுக்கோ. எப்படி இந்த घटा ஆகாசம் மகாகாசம் இது எதுக்கு இங்கே சொல்கிறாருன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சார்வாத்மிய பாவம். இன்றைக்கி நானும் அதை வச்சு தான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாயம், எங்கள் வீட்டில் இருக்கிற ஆகாயம், உருண்டையாக இருக்கிற பல்பு, நீளமாக இருக்கிற பல்பு, காந்தி ஒன்று தான். இப்போ அந்த பிரம்ம அங்கே சொன்னார்ல முந்தால் பிரம்மி பூய, அதுக்கு இங்கே விளக்கம். பிரம்மி பூயான்னு என்ன சார்ன்னா, உள்ளே இருக்கிறது ஆகாயம்தான், வெளியில் இருக்கிறது ஆகாயம்தான். ஸோ மகா ஆகாஷே घटाकाशம். இந்த குடம் உடஞ்சி ஆகாயம் போய் மகா ஆகாயம் கலந்துக்கணுமா? ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுக்கு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? நத்திங் டு டூ, நோவேர் டு கோ. ரிகக்னைஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி இவ ஆத்மானம் பரமாத்மனி. அதனால் பரமாத்மான்னு ஆத்மான்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கண்ணு மூடி தியானம் பண்ணுறேன்னு இல்லை. 2 கிடையாது. சும்மா பிரித்து சொல்லி பழகிட்டேனே, வார்த்தைகளை வృధா வார்த்தைகளை சொல்லி பழகிட்டேன். அதனால் இது எவ்வளவோ சுலபம், ஈஸியோ
உள்ளே இருக்கிறது ஆகாயம்தான், வெளியில் இருக்கிறது ஆகாயம்தான். அதனால் எனக்குள்ள எனக்கு வெளியில் கிடையாது. ஆத்மான எனக்குள்ள, பிரம்மமான எனக்குள்ள சர்வம் ஜகத்து விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டார். விலாப்பிய, விலாப்பியன்னா கலந்துட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு மெர்ஜானதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அகண்ட பாவம். அப்புறம் எல்லா ஆகாயந்தான், எல்லா ஆகாயந்தான். இந்த அகண்டன்னு பிரிவில்லாத அன்பைஃபர்கேட்டடு பாவனையோட அகண்ட பாவேன அம்மட தூஷ்ணீம் பவ, நிம்மதியாயிரு, ஹாப்பியாயிரு. ஆஜிடேட் ஆகிறதுக்கு, எக்ஸைட் ஆகிறதுக்கு, துக்கப்படுறதுக்கு, டிப்ரெஷன் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை இங்கே. நத்திங் இஸ் ஹேப்பனிங் டு யூ. யூ ஆர் பூர்ண வஸ்து. முனி சதா இப்படி தூஷ்ணி, ஹாப்பியாக இருக்கணும். தூஷ்ணியான்னா கும்முன்னு இருக்கிறது. நான் தமிழில் சொல்கிறேன். கும்முன்னு இருக்கிறது என்னென்னா, கோபம் வந்தவன் கூட கும்முன்னு இருப்பான், டிப்ரெஷனாக இருக்கிறவனும் கும்முன்னு இருப்பான். அந்த அர்த்தத்தில் இல்லை. இதே சர்வாத்ம பாவ நிஷ்டை வந்ததுனால, ஞானத்தினால அப்படின்னு சொல்லி ஸ்வப்பிரகாசமதிஷ்டானம் ஸ்வயம் பூய சதாத்மனா பிரம்மாண்டமபி பிண்டாண்டம் त्यज्यता மண்ட மலபாண்டவத். பாருங்க, இந்த ஸ்வப்பிரகாசமான அதிஷ்டானம் ஸ்வயம்பூய சதாத்மனா, நான் பிரம்மமும் ஒரே ஆத்மா தான், சர்வத்திர வியாபிச்சிருக்கேன். ஐ ஆம் நாட் அட்டாச் டு எனி ஆஃப் திஸ் உபாதிஸ்ன்னு தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் இவன் பிரம்மாண்டம், பாருங்க, பிரம்மாண்டம் ஹோல் யூனிவர்ஸ் ஆகட்டும், பிண்டாண்டம் இந்த சரீரம் குட்டி ஆகட்டும், ரெண்டுமே கூட பிரம்மாண்டமான, எனக்கு பிரம்மலோகமானாலும் சரி, இந்திரலோகமானாலும் சரி, எந்த லோகமானாலும் சரி, சொர்க்கமானாலும் சரி, இந்த பிரம்மாண்டமாவது பிண்டாண்டமாவது இது தெஜ்ஜதா, இது அப்படி தூக்கி போடணுமா? எப்படின்னா மலபாண்டவத்து, எ ஃபில்தி பாட், த பாட் ஃபில்டு வித் த மலம். ஓகே, அது எப்படி வீசி தூக்கி போடுறோமோ அந்த மாதிரி வீசி என்டையர் பிரபஞ்ச திருஷ்ய பிரபஞ்ச பிரம்மாண்டம் டு பிண்டாண்டம் த்ரோ இட் அவே. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவார் நாளைக்கு பார்ப்போம். 289 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.